Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸல்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனோட கம்ப்ளீட் யூசேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க. தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆல்ல செட் பண்ணிக்கங்க. Alright, so first of all, நீங்க கூடவே practice பண்றதுக்கு இந்த ஃபைலோட டவுன்லோட் லிங்க் பாத்தீங்கன்னா பின்டு கமெண்ட்லயும் இந்த வீடியோவோட பின்டு கமெண்ட்லயும் பிளஸ் டிஸ்கிரிப்ஷன்லயும் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கிறேன். ஜஸ்ட் நீங்க அந்த லிங்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனோட யூசேஜ் என்னங்கிறத ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய டீலிமிட்டர்ஸ்னால் என்னது, ஸ்பேஸு, கமா, ஃபுல் ஸ்டாப், கோலன், செமிகோலன் எக்ஸெட்ரா, இந்த மாதிரி நாம் கொடுக்குற டீலிமிட்டர்ஸை வச்சு அந்த டெக்ஸ்ட்டை மல்டிபிள் செல்ஸுக்கு ஸ்பில் பண்ணி தரது தான் இந்த டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனோட வேலை. டெக்ஸ்ட்டை பிரிக்கணும், ஒரு ஸ்பேஸை வச்சோ இல்லை கமா வச்சோ டெக்ஸ்ட்டை நீங்கள் பிரிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷன். சரி, நல்லா கவனிங்க. இந்த ஃபங்க்ஷனில் மொத்தம் 6 ஆர்குமெண்ட் இருக்குது, 6 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 தான் பார்த்தீங்கன்னா மேண்டட்டரி, கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். கடைசியில் இருக்கக்கூடிய 4 ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்குது. அது வந்து ஆப்ஷனல், அதை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் எல்லா ஆர்குமெண்ட்ஸையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டீட்டெயிலாக நம்ம எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட், இந்த டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் பேசிக்காக எப்படி வேலை செய்யுது? ரொம்ப சிம்பிள். ஆஸ் யூஷுவல் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம். டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய செல்லோட ரெஃபரன்ஸ், அந்த ரெஃபரன்ஸை நம்ம கொடுக்குறோம். கமா கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா காலம் டீலிமிட்டர். ஸோ நமக்கு டெக்ஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி வரணும், காலம் வைஸ் பார்த்தீங்கன்னா வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னா காலம் டீலிமிட்டர். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை நல்லா கவனித்து பார்த்தோம்னா கமா தான் பார்த்தீங்கன்னா டீலிமிட்டராக இருக்குது. ஸோ ஜான் டோ அப்படிங்கிற நேம் இருக்குது, அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் என்னன்னு இருக்குது, இமெயில் அட்ரஸ் இருக்குது. இது எல்லாத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கமா தான் என்ன இருக்குது, அங்கே டீலிமிட்டராக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், காலம் டீலிமிட்டர் கமா அப்படின்னு கொடுக்கணும். ஸோ அதை டபுள் கோட்குள்ளே கொடுக்கணும். ஸோ அப்போ டபுள் கோட்குள்ளே கமா கொடுத்து அந்த டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா பக்காவாக எல்லாமே நமக்கு என்ன ஆயிடுச்சு, பிரிஞ்சு வந்துருச்சு. இல்லை ப்ரோ, நல்லா கவனித்து பார்த்தோம்னா சேல்ஸுக்கு முன்னாடி இல்லை இந்த இமெயில் அட்ரஸ்க்கு முன்னாடிலாம் ஒரு சின்ன ஸ்பேஸ் வருதே அப்படிங்கிற பட்சத்தில் எஸ், பிகாஸ் சோர்ஸ் டெக்ஸ்ட்டில் பார்த்தோம்னா அங்கே ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள், நம்ம டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ட்ரிம் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அது அன்வான்ட் ஸ்பேசஸை பார்த்தீங்கன்னா எடுத்துரும். ஸோ ட்ரிம் ஃபங்க்ஷனில் என்ன ஆர்குமெண்ட் இருக்குது, டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட். அந்த டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் தான் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் வேலை செய்யுது இல்லையா. அப்படியே எண்டு கொடுத்து கடைசியில் போய் ட்ரிம்மோட ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம்னா அந்த ஸ்பேஸ் நமக்கு போயிடும். ஸோ அப்போ ஃபில் பண்ணும்போது பாருங்கள் மற்றது எல்லாமே க்ளீனாக நமக்கு தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி வந்தாச்சு. ஸோ இப்போ வந்திருக்கிற இந்த ரிசல்ட், இந்த டேட்டா ப்ராப்பராக இருக்குது. இதை நீங்கள் ஃபர்தராக எப்படி வேணுமோ என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இது ஸ்பில் பண்ணி வந்திருக்கு, அதனால் வந்து எனக்கு இது ஒரு ஆக்சுவல் டேட்டாவாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில், ஃபார்முலா இல்லாமல் வேணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணி Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு வேறு ஷீட்லனாலும் சரி இல்லை அதே லொக்கேஷன்லாலும் சரி Ctrl+Shift+V கொடுத்து நீங்கள் ஆஸ் அ வேல்யூவாக நீங்கள் பேஸ்ட் பண்ணிடலாம். மேலே பாருங்கள் எந்த விதமான ஃபார்முலாவும் பார்த்தீங்கன்னா செயல்பாட்டில் இருக்காது. சரி, நான் Ctrl+Z கொடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துடுறேன். சரி, இப்போ நல்லா கவனிங்க, நமக்கு இந்த ரிசல்ட் எல்லாமே ஸ்பில் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா வருது. ஓகே, ஸோ இங்கே போய் இப்போ செகண்ட் செல்லில் போய் நான் டபுள் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே என்ன கிடையாது, ஃபார்முலா கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு செல்லில் தான் ஃபார்முலா இருக்குது, அங்கே தான் நம்ம எடிட் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா ஸ்பில் பண்ணி வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்பில் ஆகி வரக்கூடிய இந்த இடத்துல, இந்த டேட்டா வரக்கூடிய இடத்துல வேறு எதுவும் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல்லில் ஸ்பேஸ் கூட பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது, எதுவுமே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு டேட்டா இருந்தாலும் அந்த டேட்டாவால் ஸ்பில் பண்ண முடியல, அந்த ரிசல்ட் ஸ்பில் ஆக முடியல அப்படிங்கிற அந்த ஸ்பில் எரர் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அப்போ அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நமக்கு ரிசல்ட் பக்காவாக பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகே, ஸோ இது டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனோட கம்ப்ளீட் பேசிக்ஸ். சரி, ரெண்டாவது பார்த்தோம்னா ஒருவேளை நான் கொடுக்குற டீலிமிட்டர் மேட்ச் ஆகலைன்னு வச்சுப்போமே, அப்போ என்ன ஆகுது? நல்லா கவனிங்க. நமக்கு இப்போ நல்லாவே தெரியும் இதுக்கு இந்த சோர்ஸ் டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் என்ன இருக்குது, கமா தான் ஆஸ் அ டீலிமிட்டராக இருக்குது. ஒருவேளை நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், வேறு ஒரு டீலிமிட்டர் என்ன பண்ணுறேன் அங்கே மென்ஷன் பண்ணுறேன், டபுள் கோட்டில் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறோம். இந்த சோர்ஸ் டெக்ஸ்ட்டில் நாம் கொடுத்த டீலிமிட்டர் இல்லவே இல்லை. ஸோ அப்போ டீலிமிட்டர் மேட்சே ஆகலைங்கிற பட்சத்தில்
எரர் வராது. அதுக்கு பதிலா சோர்ஸ் டெக்ஸ்ட் எந்த விதமான ஸ்ப்ளிட்டும் இல்லாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆயிரும். ஸோ அப்போ அப்படி ரிப்பீட் ஆகுது, எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இல்லாமல் அப்படியே வருதுன்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், அது ரொம்ப ரேர் தான், அப்படி நடக்க போகிறதில்ல. அப்படி ஒரு சிச்சுவேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் மேட்ச் ஆகுதா, மேட்சிங்கான டீலிமிட்டர் கொடுத்துருக்குறீங்களா அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டேட்டாவை பார்ப்போம். ஸோ கம்பைன்டு ஹார்ட்வேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் நல்லா கவனிங்க, இங்கே டீலிமிட்டராக யூஸ் பண்ணியிருக்கிறது என்னது, கோலன் தான் பார்த்தீங்கன்னா டீலிமிட்டராக யூஸ் ஆகிருக்கு. ஆனால் சில இடத்துல பார்த்தீங்கன்னா டீலிமிட்டர்ஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய அந்த டேட்டா வராமல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சிபியூக்கு அடுத்தது என்ன இருக்குது, டீலிமிட்டர் அப்படிங்கிற அந்த கோலன் வந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய டேட்டா இல்லாமல் ஆஸ் யூஷுவல் அடுத்தது என்ன வந்திருக்கு, ஒரு கோலன் வந்திருக்கு. ஐ மீன் டீலிமிட்டர்ஸ்க்கு நடுவில் எம்டி அந்த பிளாங்கான ஏரியா பார்த்தீங்கன்னா அங்கே வருது. ஸோ அப்போது இது எப்படி நமக்கு ரிசல்ட்டாக வரும், இதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம், நல்லா கவனிங்க. ஆஸ் யூஷுவல் டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய செல்ல ஆஸ் அ ரெஃபரன்ஸாக கொடுத்தாச்சு, கமா கொடுத்து காலம் டீலிமிட்டர், கோலன் தான் நமக்கு டீலிமிட்டர். ஸோ அதனால் டபுள் கோட்குள்ளே கோலன் கொடுத்துட்டு அப்படியே ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா கவனிச்சு பாருங்கள், நடுவில் நமக்கு என்ன வருது, நிறைய எம்டி செல்ஸ் வருது. காரணம் இங்கே நமக்கு நிறைய வேல்யூ பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகுது. ஓகே, டீலிமிட்டர்ஸ் கரெக்டாக இருக்குது, பட் வேல்யூ பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகுது. அப்போ இங்கே என்ன வந்துடுது, நமக்கு எம்டி செல் வருது. நல்லா கவனிங்க, இந்த மாதிரி எம்டி செல்ஸ் எனக்கு வேணும், அப்போ தான் அந்த பிளாங்க் ஏரியாவை என்னால் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் நோ ப்ராப்ளம், இந்த ரிசல்ட் ஃபைன். இல்லை எனக்கு இந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ சேம் இங்கே நமக்கு ஐ மீன் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன்லேயே இன்னொரு ஆர்குமெண்ட் இருக்குது. ஸோ நம்ம இப்போ எதில் இருக்கிறோம், காலம் டீலிமிட்டருங்கிற ஆர்குமெண்ட் செகண்ட் ஆர்குமெண்ட்டில் இருக்கிறோம் இல்லையா. கமா கொடுத்து ரோ டீலிமிட்டர், மறுபடியும் கமா கொடுத்தோம்னா இக்னோர் எம்டி. ஸோ அப்போது இக்னோர் எம்டி செல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஐ மீன் ட்ரூ கொடுத்துட்டோம்னா டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் எம்டி செல்ஸில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். நாம் இக்னோர் எம்டி செல் ட்ரூ கொடுத்துட்டோம்னா ஸோ அப்போ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேப் கொடுத்தாலே போதும். ஸோ இப்போ நம்ம என்டர் கொடுக்கும் போது கவனித்து பாருங்களேன், நமக்கு எந்த விதமான எம்டி செல்ஸும் இல்லாமல் பேக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் வந்துடும். ஓகே, ஸோ இது நம்மளுடைய தேவையை பொறுத்து தான். அந்த மாதிரி எம்டியாக வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம், வேண்டாங்கிற பட்சத்தில் நமக்கு அந்த எம்டி வேல்யூஸை எம்டி ஏரியாவை இக்னோர் பண்ணுறதுக்கான ஆர்குமெண்ட்ஸும் அந்த ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா எதுக்குள்ளே இருக்குது, டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது. நாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு இன்னொரு டவுட் வரும், மல்டிபிள் டீலிமிட்டர்ஸ் இருந்தால் நான் என்ன பண்ணுறது. இப்போது ஒவ்வொரு டேட்டாலையும் பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கமாவையோ இல்லை ஒரு கோலனையோ இப்படி ஒரே ஒரு டீலிமிட்டர் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். மல்டிபிள் டீலிமிட்டர்ஸ் இருக்குது. இப்போ இந்த டேட்டாவை கவனித்து பாருங்களேன், என்னெல்லாம் இருக்குது, கமா இருக்குது, கோலன் செமிகோலன் இருக்குது, வேறு இது .com. ஓகே, இது தேவையில்லை. எஸ், இங்கே பாருங்கள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இருக்குது. இந்த மாதிரிலாம் மல்டிபிள் டீலிமிட்டர்ஸ் இருக்குது. அப்போ நான் என்ன செய்யலாம், அப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்னது, அரே கான்ஸ்டன்ட். ஓகே, கான்ஸ்டன்ட் அரேவை நம்ம என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம். ஸோ டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் ஆஸ் யூஷுவல் சேம் ரெஃபரன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். காலம் டீலிமிட்டரில் நிறையா கொடுக்க போகிறோங்கிறதுனால கர்லி ப்ராக்கெட் என்ன பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அரே கான்ஸ்டன்ட். ஓகே, கர்லி ப்ராக்கெட்டுக்கு உள்ள எவ்வளோ டீலிமிட்டர்ஸ் வேணும்னாலும் கமா கொடுத்து நம்ம கொடுத்துக்கலாம். நல்லா கவனிங்க, டபுள் கோட்குள்ளே தான் அந்த டீலிமிட்டர் வரப்போகுது இல்லையா. ஃபஸ்ட்டு டீலிமிட்டர் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் கமா இல்லையா. அப்படியே அடுத்தது போனோம்னா கமா கொடுத்து அடுத்த டீலிமிட்டர் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ அதில் குழம்பிட வேண்டாம், டபுள் கோட்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தது செமி கோலன் இருக்குது. பட் நான் கோலன் முன்னாடியே கொடுத்துக்கிறேன், நோ ப்ராப்ளம். மறுபடியும் கமா கொடுத்து அதுக்கடுத்து என்னது செமிகோலன் இருக்குது. அண்ட் ஃபைனலாக பார்த்தோம்னா இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் என்ன பண்ணுறேன், கொடுத்துக்கிறேன். ஏன் ப்ரோ ஸ்பேஸ் கொடுக்கல, பிகாஸ் ஸ்பேஸ் கொடுத்தோம்னா எல்லாமே பிரிஞ்சிடும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் நியூ தனியாக இருக்கும், யார்க் தனியாக இருக்கும், ஜானில் தனியாக இருக்கும், டோ தனியாக இருக்கும். ஸோ அதனால் அப்படி வேண்டாம். ஸோ இதில் டைரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா தனியாக என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய ஸ்பேஸை நீங்கள் வேண்டாம் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம், ட்ரிம் ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சிம்பிளாக அந்த வேலை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஜஸ்ட் நீங்கள் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபைன், சூப்பராக பார்த்தீங்கன்னா வந்தாச்சா. ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் மல்டிபிள் டீலிமிட்டர்ஸை ரிமூவ் பண்ணணுங்கிற பட்சத்தில் அரே கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வேலை நமக்கு முடிஞ்சுது. ஆனால் இன்னொரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனால் காலம் வைஸ் மட்டும்தான் டெக்ஸ்ட்டை ஸ்ப்ளிட் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. காலம் வைஸும் ரோ வைஸும் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ப்ளிட் பண்ண முடியும். சரி, நல்லா கவனிங்க. சேம் இப்போ செகண்ட் ஆர்குமெண்ட் காலம் டீலிமிட்டர் இருக்குது. முதல்ல அந்த டீலிமிட்டர்ஸை நல்லா கவனிச்சு பாருங்கள். ஜான் ஜெண்டர் என்னன்னு வருது, அதுக்கப்புறம் ஏஜ் என்ன அப்படிங்கிறது வருது. ஹெட்டிங் தப்பாக இருக்குது, சாரி. சரி, இப்போ என்ன விஷயம்னா, ஜான் பக்கத்தில் என்ன இருக்குது, ஒரு கோலன் இருக்குது, அண்ட் மேலுக்கு பக்கத்தில் ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இருக்குது. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸோ இது ரெண்டு டீலிமிட்டர் இருக்குது.
இந்த செட் டேட்டா அப்படியே முடிச்சதுக்கப்புறம் என்ன வருது, கமா. இது அப்படியே பாருங்கள் ரிப்பீட் ஆகுது, கவனிச்சிங்களா? அது அப்படியே ரிப்பீட் ஆகுது. ஸோ அடுத்தடுத்த டேட்டான்னு வரும்போது தான் அங்கே கமா வருது. மீதி நடுவில்லாம் என்ன வருது பார்த்தீங்கன்னா வேறு டீலிமிட்டர்ஸ் வருது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நமக்கு 2 டீலிமிட்டர்ஸ் இருக்குது, அதை காலமில் கொடுக்க வேண்டியதான். கமாவை நம்ம ரோவில் கொடுத்துடலாம். ஸோ அப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும், அரே கான்ஸ்டண்ட்டை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்போது கேர்லி ப்ராக்கெட் என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டபுள் கோட்குள்ளே முதல்ல நாம் கோலன் என்ன பண்ணலாம், கொடுத்துடலாம். மறுபடியும் கமா கொடுத்து டபுள் கோட்குள்ளே இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் என்ன பண்ணிடலாம், கொடுத்துடலாம். இப்போது காலம் டீலிமிட்டர்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ கமா கொடுத்தோம்னா ரோ டீலிமிட்டர்லேயும் மறுபடியும் என்ன பண்ணுறோம், டபுள் கோட்குள்ளே கமாவை கொடுத்துடலாம். ஆஸ் யூஷுவல் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா டேட்டா நமக்கு பக்காவாக பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இங்கே கேப்பு காரணம் இந்த செல்னால், பட் நமக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா எல்லாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஓகே, ஸோ அப்போது டெக்ஸ்ட்பிளிட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ரோ வைஸ் மட்டும்தான் இல்லை காலம் வைஸ் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ரோ அண்ட் காலம் அதுக்கேற்ற மாதிரி அழகாக பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய முடியும். பட் ஆஸ் யூஷுவல் உங்களுடைய அந்த டேட்டா கம்பைன்டு டேட்டா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதை நீங்கள் தாராளமாக செய்ய முடியும். பட் நான் சொல்ல வர விஷயம், டெக்ஸ்ட்பிளிட் ஃபங்க்ஷனை வச்சு இந்த வேலையை நீங்கள் ஈஸியாக முடிக்க முடியும் அப்படிங்கிறது தான். நேம், ஜெண்டர், ஏஜ். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இதுலேருந்து எதையும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணலை, அப்படியே ரிசல்ட்டோடவே தான் பார்த்தீங்கன்னா கொடுப்பேன். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தோம்னா மேட்ச் மோட், அதாவது கேஸ் சென்சிட்டிவ். நல்லா கவனிங்க, டிஃபால்ட்டாகவே டெக்ஸ்ட்பிளிட் ஃபங்க்ஷன் கேஸ் சென்சிட்டிவ். என்ன ப்ரோ கேஸ் சென்சிட்டிவ்னா என்ன? ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது இப்போ இந்த கம்பைன்டு டேட்டா, இந்த சோர்ஸ் டேட்டாவை கவனித்து பாருங்களேன். ப்ராடக்ட், லேப்டாப், 2024, 83,000 இது எல்லாமே தனித்தனி டேட்டா. ஆனால் இதுக்கு நடுவில் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டீலிமிட்டர் பாருங்கள், எக்ஸு. சில இடத்துல கேபிட்டல் எக்ஸ் இருக்குது, சில இடத்துல ஸ்மால் எக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு டேட்டாலையும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. ஸோ அப்போது நாம் இங்கே என்ன கொடுக்குறோன்னு கவனித்து பாருங்களேன். டெக்ஸ்ட்பிளிட் என்ன பண்ணுறோம், ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். காலம் டீலிமிட்டரில் ஒரு கேபிட்டல் எக்ஸ் என்ன பண்ணியாச்சு, கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே பாருங்கள் செகண்ட் இடத்துல இந்த மாடல்லே பார்த்தீங்கன்னா லேப்டாப், அதுக்கு அடுத்தது எக்ஸ் வந்திருக்கு 2024. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கணும், அந்த இடத்துல ஒரு ஸ்பிளிட் விழுந்திருக்கணும், ஆனால் விழலை. ஏன் தெரியுமா, இது ஸ்மால் எக்ஸ். இதுதான் கேஸ் சென்சிட்டிவ். ஒருவேளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற டீலிமிட்டர் ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போது இந்த டெக்ஸ்ட்பிளிட் ஃபங்க்ஷனில் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்தீங்கன்னா அதை செய்யணும். ஏன்னா நீங்கள் கேபிட்டல் எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸை மட்டும்தான் அதை ஃபோக்கஸ் பண்ணும். ஏன்னா அந்த கேஸ் சென்சிட்டிவோடு அது வேலை செய்யும். டிஃபால்ட்டாகவே டெக்ஸ்ட்பிளிட் ஃபங்க்ஷன் கேஸ் சென்சிட்டிவ் தான். அதை இன்சென்சிட்டிவாக நீங்கள் மாற்றணும். இல்லைப்பா நான் எக்ஸ் கொடுப்பேன், நீ அது ஸ்மால் எக்ஸோ இல்லை கேப்ஸ் எக்ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, நீ என்ன பண்ணிடு, அதை கம்ப்ளீட்டாக நீ அதை இன்சென்சிட்டிவாக மாற்றி நீ எதுனாலும் ஸ்ப்ளிட் பண்ணிடு அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள். ரோ டிலிமிட்டர் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒமிட் பண்ணிடுங்க. இக்னோர் எம்டியை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒமிட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது மேட்ச் மோட். எஸ், இந்த மேட்ச் மோடுக்கு வந்தோம்னா கேஸ் சென்சிட்டிவ் மேட்ச், கேஸ் இன்சென்சிட்டிவ் மேட்ச். டிஃபால்ட்டாக நான் சொன்ன மாதிரி சென்சிட்டிவாக தான் இருக்கும். நாம் அதை என்ன பண்ணலாம்னா 1 கொடுத்து கேஸ் இன்சென்சிட்டிவ் மேட்சாக அதை நீங்கள் டிசேபிள் பண்ணிடுங்க. அந்த சென்சிட்டிவை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஸ்ப்ளிட்டு கரெக்டாக நடக்கும். ஸோ இப்போ என்ன விஷயம்னா, சோர்ஸ் டேட்டாவில் ஸ்மால் எக்ஸ் இருந்தாலும் சரி இல்லை கேபிட்டல் எக்ஸ் இருந்தாலும் சரி, இப்போ இது என்ன நடத்துக்கும், ஓகே எக்ஸ்ன்னு வந்துச்சா அவ்வளோதான் ஸ்ப்ளிட்டு. ஓகே, ஸோ அதான் சொல்கிறேன், நீங்கள் ஃபேஸ் பண்ணுற டீலிமிட்டர் டெக்ஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், அப்போது வரும். மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வரும், ரேர் கிடையாது. நீங்கள் டெக்ஸ்ட்டை ஆஸ் அ டீலிமிட்டராக நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது மேபி உங்ககிட்ட வரக்கூடிய ரா டேட்டா அந்த மாதிரி கண்ணாப்பிரான்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். சிலது பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக சரியான கேஸில் இருக்கும், சிலது மொத்தமாக லோவர் கேஸில் இருக்கும், சிலது ஃபுல் கேப்ஸில் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இதை நீங்கள் டீல் பண்ணுறீங்க, ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்போ அதை டீல் பண்ணும்போது நீங்கள் இந்த கேஸ் சென்சிட்டிவை நீங்கள் என்ன பண்ணலாம், இன்சென்சிட்டிவாக மாற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு சென்சிட்டிவாக வேணும்னா நீங்கள் அதை அப்படியே கூட என்ன பண்ணலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்பிளிட் ஃபங்க்ஷனில் நமக்கு இருக்குது, தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சரி, ஃபைனலாக பார்த்தோம்னா பேட் வித். அதாவது நீங்கள் ஒரு சோர்ஸ் டேட்டா இருக்குது, அந்த சோர்ஸ் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வேல்யூ வந்து மிஸ் ஆகுது. அப்போ அந்த மிஸ்ஸிங் வேல்யூவை எதால் நீங்கள் பேட் பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணலாம், எதால் நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் நமக்கு இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்குது. இது ரொம்ப ரேர் தான், பட் இருந்தாலும் இந்த ஆர்குமெண்ட் இருக்கிறதுனால அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரி, டெக்ஸ்ட்பிளிட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம். ஆஸ் யூஷுவல் டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் நாம் என்ன கொடுத்தாச்சு, ரெஃபரன்ஸ் கொடுத்தாச்சு. காலம் டீலிமிட்டரில் ஈக்குவல் டு வந்து காலம் டீலிமிட்டர் கமா வருது இல்லையா, ஸோ அதனால் ரோ டீலிமிட்டர் வந்து நான் என்ன பண்ணுறேன் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். மற்றபடி இக்னோர் எம்டி, மேட்ச் மோட், பேட் வித் இதெல்லாம் ஒமிட் பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுக்குறேன்.
சரி, இப்போ நல்லா கவனிங்க, இங்கே ஒரு எம்டி செல் வந்துருச்சு. ஓகே, இப்போது இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அடுத்த ஆர்குமெண்ட் என்னது, இக்னோர் எம்டி அப்படின்னு இருக்கு. ஓகே, எஸ், இக்னோர் எம்டி செல்லை இக்னோர் பண்ணிரு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ட்ரூ கொடுத்தாச்சு. இப்போ இங்கே பார்த்தோம்னா இந்த மாதிரி NA அப்படிங்கிற எரர் வரும். இந்த எரரை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா இஃப் NA அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூ ஆர்குமெண்ட்டில் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனை மொத்தமாக நீங்கள் கொடுத்துட்டு வேல்யூ இஃப் NA அப்படி வந்துருச்சுன்னா, ஒருவேளை எரர் வந்துருச்சுன்னா அப்போ நம்ம என்ன கொடுக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் நாட் ஃபவுண்ட் இல்லை நில் ஏதோ ஒன்று. ஓகே, இப்படி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். பட் இங்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ச் மோடை நான் அப்படியே ஒமிட் பண்ணிடுறேன். பேட் வித்துக்கு வந்தோம்னா ஒரு வேளை இப்படி மிஸ் ஆகுது, வேல்யூ மிஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து ஆஸ் யூஷுவல் நில்லோ இல்லை எக்ஸோ எனிதிங் ஏதாவது ஒரு வேல்யூவால் நான் அதை சப்போர்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில், பேட் பண்ண விரும்புகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த பேட் வித் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு புரியணும் தான் மேலே அந்த ஹெட்டிங் அப்படி கொடுத்துருக்குறேன். மிஸ்ஸிங் வேல்யூஸ் நீட் டு பி பேடட். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், மிஸ் பண்ண ஒரு வேல்யூ மிஸ் ஆகுதுங்க, நான் அதை சப்போர்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், டிஃபால்ட்டாக NA விழுந்துடும். ஓகே, NAங்கிற எரர் விழுந்துடும். அது வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த வேலையை செய்யலாம். ஓகே, எக்ஸோ ஒய்யோ எனிதிங் உங்களுக்கு என்ன வேணுமோ, இல்லை ஐட்டம் நாட் ஃபவுண்ட் இல்லை டேட்டா எரர் எனிதிங் ஏதோ ஒரு விஷயத்தினால நீங்கள் பேட் பண்ண விரும்புகிறீங்கன்னா அதுக்கும் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்படி எல்லா ஆர்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணி உங்கள் டேட்டாவை நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணணும். உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ரா டேட்டாவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் ஒன் ஆஃப் த ஒரு மெயின் ஃபங்க்ஷனாக பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனோட வேறு எந்த ஃபங்க்ஷன்லாம் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம் நான் பெருசாக சொல்லலை. அதெல்லாம் ஷார்ட்ஸில் நிறைய சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஷார்ட்ஸை கொஞ்சம் அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன்ஸோட மற்ற ஃபங்க்ஷனை கம்பைன் பண்ணி நிறைய ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். மினிமம் ஒரு 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நிறையா அதில் லேர்ன் பண்ணலாம். ஸோ அதை இதில் உள்ளே கொண்டு வந்து நான் டைமை ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ண விரும்பல. ஸோ இது டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆஸ் யூஷுவல் நான் மென்ஷன் பண்ண மாதிரி இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பின்டு கமெண்ட்லேயும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இல்லை ப்ரோ என் சிஸ்டமில் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் இல்லைங்கிற பட்சத்தில் அப்போது நீங்கள் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபைலில் போயிட்டு அக்கௌண்ட்டில் போயிட்டு நீங்கள் ஒரு அப்டேட் என்ன பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே, அப்போ உங்களுக்கு நிச்சயமாக டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துடும். நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். நிறைய வேலை இது மூலிமா ஈஸியாக முடியும். டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நேட்டிவான நிறைய விஷயங்கள் இருக்குது, ட்ரெடிஷ்னலாக நீங்கள் யூஸ் பண்ணுற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, பட் உங்களுக்கு இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள். மற்றபடி ஒரு செல்லில் 2 வேல்யூஸ் தான் இருக்குது, இல்லை இந்த மாதிரி 2 டெக்ஸ்ட் தான் இருக்குன்னா இதுக்கெலாம் நீங்கள் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல்லில் நீங்கள் ஃபர்ஸ்ட் வேல்யூவை என்ன பண்ணுங்கள் கொடுங்க, செகண்ட் வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்படி கொடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் கண்ட்ரோல் கொடுத்தீங்கனாலே வேலை முடிஞ்சுது. ஓகே, ஸோ இப்படி ஃப்ளாஷ் ஃபில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ அதான் உங்களுடைய வேலை ரொம்ப காம்ப்ளெக்ஸாக மாறும் போது நீங்கள் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனை உள்ளே கொண்டு வாங்க. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.